தமிழில் கடந்த 2003ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் ஜெயம். இந்த படத்தை பிரபல இயக்குனர் மோகன்ராஜ் இயக்கியிருந்த நிலையில் ஹீரோவாக ரவி நடித்திருந்தார். இந்த படத்திற்கு பிறகுதான் அவர் ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்டார். இதில் முக்கிய காமெடி ரோலில் நடித்து பிரபலமானவர்தான் நடிகர் சுமன் செட்டி. இவர் அலிபாபா என்ற கேரக்டரில் அந்த படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் இவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் பேசப்பட்டது. இதுதான் சுமன் செட்டி தமிழ் திரையுலகில் அறிமுகமான முதல் படமாகும். இதனைத் தொடர்ந்து யங் சூப்பர் ஸ்டார், குத்து, ரவி கிருஷ்ணாவின் 70 ரெயின்போ காலனி, கேடி, மண்ணின் மைந்தன், பிப்ரவரி 14, சண்டைக்கோழி, தோரணை, வரலாறு, படிக்காதவன் என அடுத்தடுத்து பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். இந்த அனைத்து படங்களிலுமே இவர் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கியிருந்தார். மேலும் 70 ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இடம்பெற்ற இவருடைய காமெடி காட்சிகள் பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆனது. இறுதியாக இவர் தமிழில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளிவந்த விளம்பரம் என்ற திரைப்படத்தில் தான் நடித்திருந்தார். அந்த படத்திற்கு பிறகு இவர் பெரிதாக எந்த திரைப்படங்களிலும் நடிக்கவில்லை. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு திரையுலகிலும் சுமன் செட்டி பிரபல காமெடியனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுதும் இவர் தெலுங்கு திரையுலகில் ஒரு சில திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டுதான் இருக்கிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு நாகபவானி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் சுமன் செட்டி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இப்படியான நிலையில் சுமன் செட்டி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது எடுத்த புகைப்படத்தை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் அந்த புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.